போடு, ஆடு ஆட்டம் ஆடு, நீ ஆடு ஆட்டம் ஆடு. போடு தாளம் போடு, போடு தாளம் போடு, ஆடு ஆட்டம் ஆடு, நீ ஆடு ஆட்டம் ஆடு. அலையடிக்கும் அலையடிக்கும் கடலு, இயேசு வந்தா அமைதியாகும் புயலு. அலையடிக்கும் அலையடிக்கும் கடலு, இயேசு வந்தா அமைதியாகும் புயலு. சுனாமி வந்தாலும் சூறாவளி வந்தாலும் அசையாது எங்களோட படகு. சுனாமி வந்தாலும் சூறாவளி வந்தாலும் அசையாது எங்களோட படகு. விசுவாச படகு, விசுவாச படகு. இயேசு எங்க ராஜா, நாங்க அவரோட ரோஜா. இயேசு எங்க ராஜா, நாங்க அவரோட ரோஜா. I am singing the song, அட சத்தானுக்கு போங்கு. I am singing the song, அட சத்தானுக்கு போங்கு. போட்டு தாளம் போடு, போட்டு தாளம் போடு, ஆடு ஆட்டம் ஆடு, நீ ஆடு ஆட்டம் ஆடு. போடு தாளம் போடு, போடு தாளம் போடு, ஆடு ஆட்டம் ஆடு, நீ ஆடு ஆட்டம் ஆடு. ஆச்சரியமான ஒரு உண்மை, இயேசுதான் உலகின் நன்மை. ஆச்சரியமான ஒரு உண்மை, இயேசுதான் உலகின் நன்மை. பாவம் உன்னை சொன்னாலும் பாவத்திலே வீழ்ந்தாலும் கழுவி உன்னை பரலோகம் சேர்ப்பார். பாவம் உன்னை சொன்னாலும் பாவத்திலே வீழ்ந்தாலும் கழுவி உன்னை பரலோகம் சேர்ப்பார். பரலோகம் சேர்ப்பார், பரலோகம் சேர்ப்பார். இயேசு எங்க ராஜா, நாங்க அவரோட ரோஜா. இயேசு எங்க ராஜா, நாங்க அவரோட ரோஜா. I am singing the song, அட சத்தானுக்கு போங்கு. I am singing the song, அட சத்தானுக்கு போங்கு. போடு தாளம் போடு, போடு தாளம் போடு, ஆடு ஆட்டம் ஆடு, நீ ஆடு ஆட்டம் ஆடு. போடு தாளம் போடு, போடு தாளம் போடு, ஆடு ஆட்டம் ஆடு, நீ ஆடு ஆட்டம் ஆடு. வாங்க வாங்க வாலிப செல்லங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிப்போமா? பரிசுத்த தகப்பனே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வாலிப தம்பி தங்கைமாரை ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த இளைஞர் தினத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீரே கிருபியாக இறங்கி இந்த நிகழ்ச்சியை காண்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவான நன்மையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமேன். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை இன்றைக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட், கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் இன்றைக்கு வாலிப தம்பி தங்கைமார் இருக்கலாம். எதற்கெடுத்தாலும் டென்ஷன், அப்பா அம்மாட்ட டென்ஷன், ஐயோ தோசை சுட்டு கொடுத்தாங்கன்னா இல்லை என்ன எனக்கு சப்பாத்தி தரல என்று கோபம், ஆம்லேட் போட்டு தந்தாங்கன்னா என்ன ஆம்லேட் தந்திருக்கீங்க, எனக்கு ஆஃப் பாயில் போட்டு தரல என்று சொல்லி கோபம், காஃபி போட்டு கொடுத்தா என்ன காஃபி போட்டிருக்கீங்க, எனக்கு டீ தரலையா அப்படின்னு சொல்லி கோபம். நிறைய வேளைகளில் நாம் சில காரியங்களை சொல்லி நம் பெற்றோர் இடத்துல சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாம் கோபப்பட்டு விடுகிறோம். ஆனால் வேதாகமத்தில் நம்ம பார்த்தோன்னா யாரெல்லாம் பொறுமையாக இருந்தாங்களோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய பாடுகளின் மத்தியிலும் அவர் கோபப்படலை. அவர் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படி அவர் சாந்த குணமாகவே இருந்தார். நம்முடைய வாழ்விலும் கூட நமக்கு சாந்த குணம் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. வாலிப பிராயத்தில் நாம் நிறைய காரியங்களில் கோபப்பட்டு விடுகிறோம். பிரியமானவர்களே, கோபம் உங்களை அழித்துவிடும், அன்பு உங்களை வாழ வைக்கும். கோபம் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும், ஆனால் அன்பு வாழ வைக்கும். அருமையான ஒரு பாடல் உண்டு, நான் சின்ன வயதில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாடல் அருமையாக சொல்லியிருக்கும். கோபம் மிகவும் பொல்லாதது, தேவ சாயலின் முகத்தை கெடுத்துவிடும், அன்பும் தயவும் மிக நல்லது மிக நல்லது. நல்ல கவனிங்க, நாம் கோபப்படும் பொழுது நம் முகத்தில் சுருக்கங்கள் வந்து விடுகிறது, முகநாடி வேறுபட்டு விடுகிறது. ஆனால் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்மைல் என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிறவர்களை மகிழ்விக்கிறது. நம்ம கூட எங்கே இருக்க ரொம்ப விரும்புகிறோம்? வாலிப பிராயத்தில் நம்ம எல்லாரும் எங்கே இருக்க விரும்புகிறோம்? நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இடம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இடம்தான். இன்றைக்கும் கூட உங்களை சுற்றி எல்லாரும் வர வேண்டுமா?
நீங்கள் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. அதனால தான் வேத வசனம் சொல்கிறது, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று வேத வசனம் சொல்கிறது. கோபம் எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய இயலாமையிலே கோபம் வருகிறது. கோபம் எப்போ வருது? ஒரு பயம் வரும் பொழுது, நமக்கு எதிர்கால வாழ்வு இல்லையோ அல்லது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருமோ என்று நினைக்கும் பொழுது நாம் பயத்தில் கோபப்படுகிறோம். சில பதட்டத்தில் கோபப்படுவதுண்டு. சில காரியங்களை செய்ய முடியலங்கப்பா, அப்படி பதட்டத்தில் என்ன செய்கிறோன்னா கோபப்படுகிறோம். நெப்போலியன் என்கின்ற ஒரு பெரிய அரசர் இருந்தார். அவர் ஒவ்வொரு தேசங்களாக அவர் பிடித்து கொண்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப கோபம் வரும். ஏதாவது ஒன்றா அவர் ரொம்ப கோபப்பட்டுருவார், ரொம்ப பதட்டப்படுவார். இந்த நெப்போலியன் அவர் உலகம் அனைத்தையும் நான் பிடித்து விடுவேன் என்று சொல்லி அவர் திறமசாலி தான், ஆனால் பதட்டம் அடைகின்றவர். அவர் ஒரு குறிப்பிட்ட வேளையில் என்னாச்சு அப்படின்னா, அவர் இங்கிலாந்து தேசத்தில் அவர் தோல்வி அடைந்து, போரிலே தோல்வி அடைந்து அவர் கைதியாக மாறிவிடுகிறார். அவர் கைதியாக அவர் மாறும் பொழுது அவருக்கு ரொம்ப பதட்டம் இருந்தது. அவரை சிறைச்சாலையில் இங்கிலாந்தில் வைத்திருந்தாங்க. இங்கிலாந்தில் ஒரு பெரிய கோட்டையில் சிறைச்சாலையில் அவர் அடைச்சிட்டாங்க. அப்படி அவர் அதில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது ரொம்ப பதட்டமாக இருந்தார். அவருக்கு ஒரு நண்பர் நல்ல ஒரு செஸ் போர்டை அவரை பார்க்க வரும் பொழுது அவருக்கு பரிசாக கொடுத்தார். நல்ல ஒரு செஸ் போர்டை, இதை நீங்கள் கவனமாக நீங்கள் பாருங்கள், விளையாடுங்க என்று சொல்லி அந்த சிறைச்சாலையிலே அவருக்கு கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டார். நெப்போலியன் இந்த செஸ் போர்டை திறந்து பார்த்தார். அவர் பதட்டமாக இருந்ததுனால அவர் அதை சரியாக கவனிக்கல, அதை மூடி வைத்து விட்டார். ஆனால் தினமும் அவர் பக்கத்திலேயே அதை வைத்திருந்தார். தினமும் அதை பார்ப்பார் அந்த செஸ் போர்டை. அவர் பதட்டத்திலே இருந்ததுனால அதில் இருக்கின்ற ஒரு ரகசியத்தை அவர் அறிந்து கொள்ளவில்லை. நெப்போலியன் மறைந்து விட்ட பின்பு அந்த செஸ் போர்டு ஆராய்ச்சியாளர்கள் இடத்துல கொடுக்கப்பட்டது, அது பாதுகாக்கப்பட்டது. அப்போ அதில் கவனிச்சாங்க, சில குறியீடுகள் இருந்தது. அதன் மத்தி பகுதியில் சில குறியீடுகள் இருந்தது. அதில் என்ன குறியீடு இருந்துச்சு தெரியுமா? அவர் இங்கிலாந்து தேசத்தில் இருந்த அந்த சிறைச்சாலையில் அவர் எப்படி அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பிப்பது என்பதை பற்றிய ஒரு குறியீடு அதில் குறிக்கப்பட்டிருந்தது. நெப்போலியன் பதட்டத்தில் இருந்ததுனால, கோபத்தில் இருந்ததுனால அதில் அவர் பார்க்காமல் அவர் இருந்து விட்டார். அவருடைய பதட்டம் அங்கே இருந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல் போக வைத்து விட்டது. இதனால் அவர் கடைசி வரைக்கும் சிறையிலே இருந்து போய்விட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சில வேளைகளில் நமக்கும் கூட பதட்டம் வரும் பொழுது அல்லது கோபம் வரும் பொழுது உங்களுக்குரிய இலக்கை நீங்கள் அடையாமல் போய்விடுவீர்கள். எலி தெரியுமா? இந்த எலி என்ன செய்யும் தெரியுமா? இந்த எலி நல்லா எதையும் நல்லா சிமெண்ட் தரையை கூட அது நன்றாக தன்னுடைய பற்களாலே அது ஓட்டை போட்டு தொலை போட்டு உள்ளே போயிடும். நான் சில வீடுகளில் பார்த்துருக்கிறேன், சிமெண்ட் தரையை கூட அது ஓட்டை போட்டு உள்ளே போய் என்ன செஞ்சிடும், அது இருந்து விடும். அதே போல் மரப்பலகைகளில், கதவுகளை எதனாலும் சரி தன்னுடைய பற்களாலே அது ஓட்டை போட முடியும். ஆனால் எலி பொறி அது மரப்பலகையினாலே செய்யப்பட்டது தான். அதிலிருந்து அது தப்பிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அது பதட்டமாக இருக்கும். அந்த எலி பொறிகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது அதுக்கு ஒரு பதட்டம். அது மற்ற இடத்துலாம் நல்லா ஓட்டப்படும். தன் பற்களாலே அதனாலே அந்த எலி பொறியை அது ஓட்டப்பட முடியும். ஆனால் அது பதட்டத்தில் அதால் செய்ய முடியாது, அதை செய்யாது. பதட்டத்தில் அதே மறந்துடும். அது அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாமல் அது பிறருடைய கரங்களே மாட்டிக்கொள்ளும். இதே போல தான் சில வேளைகளில் நம்முடைய பதட்டம், நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல் என்ன செஞ்சிருதுன்னா நம்மை சிந்திக்க முடியாதபடிக்கு அது தடை பண்ணி விடுகிறது. வேதாகமத்திலையும் கூட சிலர் அப்படி சிந்திக்க முடியாத அளவில் கோபத்தினால பாவம் செய்தவங்க இருக்காங்க. ஆனால் கோபப்படாமல் சாந்தமாக இருந்து உலகத்தை ஜெயித்தவர்கள் இருக்கிறார்கள். அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். வாலிப தம்பியே, தங்கையே, ஒருவேளை நீங்கள் படிக்கிற இடத்துல மிஸ் மேலே கோவப்படுறீங்களா? உங்கள் அப்பா அம்மா மேலே நீங்கள் எப்பவும் கோவப்படுறீங்களா? சில வேளைகளில் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்கின்ற உங்கள் தாத்தா பாட்டி மேலே நீங்கள் கோவப்படுறீங்களா? இனி கோவப்படாதீங்க. உங்கள் அப்பா அம்மா கையை பிடிச்சி சொல்லுங்க, அம்மா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அப்பா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், தாத்தா உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், என் மேலே அன்புனால தானே நீங்கள் என்னை கண்டிச்சிங்க, இந்த ஆலோசனை சொன்னீங்க என்று சொல்லி பொறுமையாக நீங்கள் பேசி பாருங்கள். உங்களுக்கு பெரிய சமாதானம் உண்டாகும். கோபம் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும். ஆனால் அன்பும் தயவும் அது உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? கோபப்படாதீங்க, நீங்கள் அன்பாக இருங்க, உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய வேளைகளில் கோபத்தினாலே ஆசீர்வாதங்களை எழுந்து போனவர்கள் உண்டு. இப்போ 3 தலைப்புகளில் வேகமாக நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, காயினுடைய கோபம் அவனை கொலைகாரனாக மாற்றியது. சில வேளைகளில்
நம்முடைய சொந்த தம்பி, சொந்த தங்கச்சி, சொந்த அக்கா ஒரு ஆசீர்வாதம் வரும் பொழுது நமக்கு கோபம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது. வீட்டில் அப்பாவோ அம்மாவோ நமக்கு ஒரு முட்டையை கொடுத்துட்டு தம்பிக்கோ தங்கைக்கோ பாவம் அவன் ரொம்ப மெலிஞ்சிருக்கிறானே அப்படின்னு 2 கொடுத்துட்டானா, எனக்கு மட்டும் 1 தந்துட்டீங்க, எப்படி அவனுக்கு 2 கொடுக்கலாம் என்று சொல்லி சில வேளைகளை கோபப்படுகிறோம், சில வேளைகளை கோபப்படுறோம், சில வேளைகளை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியல. ஒருவேளை நமக்கு ஒரு 100 ரூபா சட்டை வாங்கி கொடுத்துட்டு, ஒருவேளை தங்கைக்கோ அக்காக்கோ ஒரு 200 ரூபாயில் ஒரு ஃப்ராக் வாங்கிட்டா நமக்கு கோவம் வந்துடுது. அது எப்படி எனக்கு மட்டும் 100 ரூபாவில் வாங்கியிருக்கீங்க, அக்காவுக்கு மட்டும் நீங்கள் எப்படி 200 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு சொல்லி கோவப்படுறீங்களா? கோவப்படாதீங்க. பைபிளில் வசனம் சொல்லியிருக்கு, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். நம்ம சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யவும் அன்பு பாராட்டவும் தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. நல்ல சகோதர சகோதரிகளை, சகோதர சகோதரிகள் இடத்துல நீங்கள் அன்பு பாராட்டுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், காயின் அவனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலை, ஆனால் ஆபேலையும் அவனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. காயின் காய்கறி பயிரிடுறவராக இருக்கிறாரு, அங்கே ஆபேல் ஆட்டு மந்தைகளை மேய்க்கிறவராக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட 2 பேருமே காணிக்கை கொண்டு வராங்க. இதில் ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். இது காயினால் பொறுத்து கொள்ள முடியல, காயினுக்கு கோபம் வந்துடுது. சில வேளைகளில் உங்கள் சொந்த தம்பிக்கு தங்கைக்கு அல்லது அக்காவுக்கு அண்ணனுக்கு கிடைக்கின்ற சில ஆசீர்வாதங்கள் உங்களை கோபம் மூட்டுதா? கோபப்படாதீங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க. இவன் கோபப்பட்டதுனால என்ன செய்கிறான்? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து விடுகிறான். அதனால தான் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டார், உன் முகநாடி ஏன்பா வேறுபட்டிருக்கு, ஏன்பா வேறுபட்டிருக்கு? அவன் ரத்தம் என்ன பார்த்து கூப்பிடுதுன்னு சொல்லி சொன்னார். நிறைய வேளைகளில் நம்முடைய சகோதர சகோதரிகளை காயப்படுத்தும் பொழுது அவங்க படுகின்ற அந்த வருத்தம், அவர்களுடைய வேதனை ஆண்டவரை நோக்கி இருக்கும். ஒருவேளை நம்ம காயப்படுத்திட்டோன்னா அவங்க அழும் பொழுது அந்த கண்ணீரை ஆண்டவர் நினைக்கிறார், ஐயோ என் பிள்ளை அழுறான், என் பிள்ளை அவன் கதறான் அப்படின்னு அவர்கள் மீது வைத்த இரக்கத்தினாலே ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். நீங்கள் செய்த தவறுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு. அதனால தயவுசெய்து இனி உங்களுடைய சகோதர சகோதரிட்ட என்ன செய்யாதீங்க, கோவப்படாதீங்க. வேதாகமத்தை நம்ம பார்க்கலாம், இன்னொரு நபர் இருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய அன்பு அவனை அரியணையில் அமர்த்தியது. இங்க காயினை நம்ம பார்க்கிறோம், அவன் கோபம் அங்க கொலைகாரனா மாத்திட்டு. ஆனா இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவங்க அண்ணன்மார் செய்த துரோகம் பெருசு. கூலியில தூக்கி போட்டுட்டாங்க, வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் செய்த துரோகம் மிகவும் பெரிது, கொடியது. ஆனால் இந்த யோசேப்பு அரண்மனையில் இப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இதே சகோதரர்கள் வரும் பொழுது அவர் தீங்கு செய்யலை, மன்னிக்கிறார். மன்னிச்சு என்ன சொல்றாரு? ஜீவ ரட்சணை செய்யும்படி ஆண்டவர் என்னை முன்குறித்து இந்த இடத்துல கொண்டு வந்தார். அவர் சொல்றாரு, அவங்களுக்கு வாழ்வு கொடுத்தார். இங்கே பாருங்க, யோசேப்பு மட்டும் ஆளலை, அவருடைய சகோதரர்கள், அந்த தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. இன்னைக்கு நீங்கள் அன்பு பாராட்டினீங்கன்னா உங்கள் குடும்பம் வாழும், நீங்கள் வாழ்வீங்க, பிறரை வாழ வைக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா, உங்களை ஆண்டவர் பிறரை வாழ வைக்கிறவர்களாக மாற்றுவார். வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, நான் கோவப்பட மாட்டேன், என்னை ஆண்டவர் பிறருக்கு பயனுள்ளவராக மாற்றி பிறரை வாழ வைப்பார். நிறைய வேளைகளில் நம்முடைய ஷார்ட் கமிங்ஸ், என் கையில் ஒரு 3 கயிறு இருக்குது, இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னொன்று அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இந்த 3ம் அங்கே ஒரே அளவில் இல்லை, வேறு வேறு அளவுகளில் இருக்கிறது. சில வேளைகளில் நாமும் கூட நினைக்கிறோம், எனக்கு அளவு கம்மியாக இருக்கே, இந்த அளவு கம்மியாக அல்லது நம்முடைய வாழ்வில் சில ஆசீர்வாதங்கள் கம்மியாக இருந்தால் கோவப்பட்டுறக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா அவர் எல்லாத்தையும் சமமாக மாற்றிடுவார். என் கையில் இருக்க இப்போ இந்த கயிறை பாருங்கள், 3ம் ஒன்றாக மாறிட்டு, முதல்ல நெட்ட கட்டையாக இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம் பொறுமையாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் சரியாக அவர் மாற்றுகிறார். அதனால் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்யுங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2வதாக நாம் பார்த்தோமானால் மோசேயின் கோபம் அவனை கொலைகாரனாக மாற்றியது. யாத்ராகமம் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், எபிரேயர்கள் அங்கே எபிரேயன்ட்ட ஒரு எகிப்தியன் சண்டை போடும் பொழுது இந்த மோசே கோவப்பட்டு என்ன செய்கிறாரு, எகிப்தியனை அடித்து கொன்று போடுகிறார். கோபத்தில் கொன்றுறாரு. இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் பின்னால்
2 எபிரேயர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ மோசே போய் தட்டி கேட்குறாரு, என்னப்பா சண்டை போடுறீங்க, போடாதீங்க, சகோதரர்கள் தானே நம்ம அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ அன்றைக்கு அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல் என்னை கொன்று போட விரும்புகிறாயோன்னு சொல்கிறப்போ தான் மோசேக்கு பயம் வருகிறது. அவர் ஓடி போயிடுறாரு தன் மாமன் வீட்டுக்கு. அவர் ஓடி போய் அவர் அந்த இடத்துல அவர் வனாந்தரத்தில் சுற்றி திரிகிறார். அரண்மனையில் இருந்த அவர் வனாந்தரத்துக்கு போவதற்கு காரணமாக இருந்தது அவர் செய்த கொலை. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய கோபம் உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை விலக்கி போடலாம். ஆனால் இந்த மோசே செய்த ஒரு அருமையான காரியம் உண்டு. ஜெபம் பண்ணார். என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறார். முச்செடியில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லும் பொழுது அவர் வந்து ஆண்டவரோடு பேசுகிறார். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்தார். இதனால் நடந்தது என்ன தெரியுமா? நாம் மீண்டுமாக வேதாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் மோசே என்பவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்த பொழுது அவன் சார்ந்த குணம் உள்ளவனாக மாறிட்டான். இன்னைக்கு நீங்களும் கூட வாலிப தம்பியை தங்கையே கோபத்தை பொறுத்து கொள்ள முடியலையா? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மீச துடிக்கு, எனக்கு கோபம் வருது, தள்ளி போங்க அப்படின்னு அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரே உங்கள் சார்ந்த குணத்தை எனக்கு தாங்கன்னு சொன்னால் அவருக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த மோசே பார்த்தீங்கன்னா கோபம் அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. என் கையில் ஒரு பை இருக்குது, இதில் வெறுமையான பை ஒன்றும் இல்லை, சரியா? ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் மோசேயும் கூட அதற்கு முன்பதாக வெறுமை உள்ளவராக இருந்திருக்கலாம். அவர் கோபப்படும் பொழுது அவருக்குள்ள வெறுமை தான் வந்துச்சு. ஆனால் அவர் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்த பொழுதோ அவருக்குள்ளே இருந்து ஜீவன் நீரூற்று போன்ற ஆசீர்வாதங்கள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கடந்து வந்தது. இன்றைக்கு நீங்களும் கூட வெறுமையாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, எனக்குள்ளே இருந்த ஆசீர்வாதம் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருப்பார். ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக மாத்திரமல்ல, நம்மிலிருந்து நன்மைகளை புறப்பட்டு வர வைப்பார். இங்கே பாருங்கள், வெறுமையாக இருந்த பையிலிருந்து அருமையான கிஃப்ட் வருதுல்ல. இதே போல் மோசேனுடைய வாழ்வில் வெறுமையாக இருந்த அவருடைய வாழ்வில் கோபமாக இருக்கும் பொழுது அவருக்கு வெறுமையாக இருந்துச்சு. நீங்களும் கூட கோபமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வெறுமையாக தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய கையில் கொடுத்து பாருங்கள், உங்களுக்குள்ளே இருந்து நன்மைகளை வர வைப்பார். இந்த மோசே முதல்ல அவருடைய வாழ்வில் வெறுமையாக அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா ஜனங்களும் அவரிடத்துல போராடின பொழுதும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர் விழுந்து கிடந்த பொழுது மோசே ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றினார். செங்கடலை கடந்து போக வைத்தார், ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து போக வைத்தார். மோசைக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒருவேளை நீங்களும் கூட இன்றைக்கு எனக்கு நன்மை வரல, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன செய்கிறேனே தெரியல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், நன்மை வந்துக்கிட்டே இருக்கு. மோசே என்பவன் ஆண்டவருடைய சமூகத்தில் சார்ந்த குணம் உள்ளவனாக இருந்ததுனால அவன் மூலமாக ஆசீர்வாதங்கள் கடந்து வந்து கொண்டே இருந்தது. அவனுக்கு மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக அமைந்தது. இன்றைக்கும் கூட நீங்கள் நினைக்கலாம், பை வந்துக்கிட்டே இருக்கே, ஆசீர்வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்குல்ல. மோசைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் கர்த்தர் மோசையோடு இருந்து கைவிடவே இல்லை. மோசையுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவனோடு இருந்தார். வேத வசனம் சொல்கிறது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்ட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறது. ஒருவேளை மோசே கோபப்படும் பொழுது கொலை செய்திருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அவர் வந்த பொழுது தன் குணம் அங்கே மாறின பொழுது, ஆண்டவருக்குள்ளே அவர் வந்த பொழுது அவருடைய குணம் மாறினது. ஆண்டவர் மாற்றின பொழுது என்ன நடந்துச்சு? நிறைய நன்மைகள் அவருக்கு கிடைத்தது. அவர் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்பட்டாங்க. சூழ்நிலைகள் பல இருந்திருக்கலாம், கோபப்படுத்துக்கிட்ட பிறர் அவரை கோபப்படுத்துகிற சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் அவர்களை வாழ வைத்தார், அவங்களை வழி நடத்தினார். இன்னைக்கு உங்களையும் அதே போல் வாழ வைப்பார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் உங்கள் கோப குணத்தை ஆண்டவர் மாற்றி பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வலதுகரத்தை எடுத்து வச்சு சொல்லுவோமா, என் கோப குணத்தை ஆண்டவர் மாற்றி என்னை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால், ஆமானின் கோபம் அவனை அழித்தது. எஸ்தரின் பொறுமை யூத ஜனங்களுக்கு வாழ்வு தந்தது. ஒருவேளை நீங்களும் கூட இந்த ஆமானை போல கோபப்படுறவங்களா இருக்கலாம். ஆமானுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தை நம்ம திருப்பி வைத்து கொண்டோம் என்றால் அதில் அருமையாக சொல்லியிருக்கேன். இந்த ஆமானுக்கு என்ன கோபம் அப்படின்னா, இந்த மொர்தெக்காயை அவன் எனக்கு வணக்கம் சொல்லலையே என்று சொல்லி அவன் நினைக்கிறான். யூத ஜனங்கள் மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. உங்களுடைய வெறுப்பு கோபத்தை கொண்டு வரும். பிறர் மேலே வெறுப்பு வச்சுருக்கீங்களா? இன்னைக்கு விட்டுருங்க.
சில தம்பி தங்கைமாருக்கு கோபம் நிறைய வரும். அவங்க ஜென்ம சுவாபத்தை சில நேரம் விட முடியாது. அந்த ஜென்ம சுவாபங்கள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கோபத்தை அப்படியே கொண்டு வரும். ஆனால் இந்த கோபம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த கோபம் நம்மிலே இருந்து விலகி போகும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த ஆமானை நாம் பார்த்தோம் என்றால் அவன் மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை கூட உண்டு பண்ணானா, அவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. பிறர் அழியணும்னு சொல்லி நினைக்காதீங்க, பிறரை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினையுங்கள். உங்களை கொண்டு பிறரை ஆண்டவர் வாழ வைப்பார். உங்கள் கோபம் நீங்கள் தவறான காரியங்கள் செய்ய தூண்டும். ஆனால் உங்கள் சாந்த குணம் உங்களை நல்ல காரியங்கள் செய்ய உங்களை உருவாக்கும். இங்கே நம்ம பார்த்தோன்னா இந்த ஆமான் அவன் பெரிய தூக்கு மேடையை உண்டு பண்ணி ராஜாட்ட போய் சொல்லிடுறாரு. ராஜா உடனே ஒரு தபால்காரர் அழைச்சி சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் இதை சொல்லிடுங்க, யூத ஜனங்கள் அவங்க இந்த நாளில் அவங்க எல்லாரும் அழிய போகிறாங்க. அவர் எழுதி கொடுத்துட்டாரு. இதை பார்த்த பொழுது மொர்தெகாய் அங்கே என்ன செய்கிறாருன்னா அவர் கதறிக்கொண்டு அரண்மனைக்கு வர்றாரு. ஆனால் எஸ்தர் பொறுமையாக சொல்கிறாங்க, நானும் என் தாதிமாரும் நாங்கள் ஜெபிக்கிறோம், நீரும் போய் அதேபடி செய்யும் என்று சொல்லி அந்த மொர்தெகாயை அனுப்பி விட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு அவங்க அரசன்ட்ட போகிறாங்க. அரசன் தன்னுடைய கரத்தை அவர் நீட்டுறார், தன் செங்கோலை நீட்டுறாரு. ராஜாத்தியை நீ வேண்டுவதை கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த எஸ்தர் சொல்கிறாங்க, நீங்களும் ஆமானும் என் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க. நல்ல கவனிங்க, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த எஸ்தர் நினைச்சிருந்தா நேர ராஜா அந்த செங்கோல் நீட்டின உடனே சொல்லியிருக்கலாம், ராஜாவே இந்த ஆமான் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், தூக்கு மேடை அவர் உண்டு பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. எங்கள் வீட்டுக்கு நீங்களும் ஆமானும் அங்கே விருந்துக்கு வரணும்னு சொல்லி அங்கே வீட்டில் விருந்து பண்ணாங்க. அதை சந்தோஷமாக பரிமாறினாங்க. ஒருவேளை நம்மளாக இருந்தால் நினச்சிவோம் முகத்தில் காமிப்போம், சில நேரம் தட்டு வைக்கப்பே சத்தம் கேட்கும், டாப் டிப் டுப்புன்னு கேட்கும். ஆனால் இந்த எஸ்தர் அப்படி செய்யலை. அன்பாக அவங்க பரிமாறினாங்க. அப்போ ராஜா தான் திருப்பி கேட்குறாரு, உனக்கு என்னமா வேணும், என் தேசத்தில் பாதி வேணாலும் தர, என்ன வேணாலும் தர அவர் கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறா, இல்லை என் யூத ஜனத்துக்கு இப்படி இருக்குது, எல்லாம் இப்படி அழிய போகிறாங்க, யார் இதை செஞ்சா அப்படின்னு கேட்குறப்ப தான் அவர் சொல்கிறார், ஆமான் தான் என்ன செய்கிறார், இந்த துஷ்ட ஆமான் இதை செஞ்சார்னு சொல்கிறப்போ ராஜாவுக்கு கோபம் வருது. அந்த ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே அவன் தூக்கிலிடப்பட்டான். ஆனால் எஸ்தருடைய பொறுமை, எஸ்தருடைய அன்பு ஜனங்கள் எல்லாரையும் பாதுகாத்துச்சு. யூத ஜனங்களை பாதுகாத்தது, மொர்தெகாயை பாதுகாத்தது, இந்த எஸ்தரை பாதுகாத்தது. சரித்திரத்தை மாற்றி எழுதுகின்ற ஒரு நபராக இந்த எஸ்தர் மாறினாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற தம்பியே தங்கையே, கோபப்படாதீங்க, உங்கள் கோபத்தை விட்டு விடுங்கள். இந்த துர்குணம் எல்லாம் போகணும் அப்படின்னா, உங்கள் கோபம் எல்லாம் போகணுன்னா நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குணத்தை மாற்றுவார். பெற்றோரே, உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை கோபப்படுறாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுடைய அந்த வாழ்வை மாற்றுவார். இந்த எஸ்தர் ராஜாத்தின் வாழ்வை கடவுள் மாற்றினார். சரித்திரத்தை மாற்றி எழுதுகின்றவளாக அவர் மாற்றினார். நல்ல கவனிங்க, என் கையில் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. நியூஸ் பேப்பரில் எப்பொழுதுமே செய்திகள் வரும், இல்லை செய்தி வரும், தினசரி செய்தி வரும். இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்று சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம வாசிக்க செய்தி அடுத்த நாளுக்கு அது போச்சுன்னா அது வரலாறாக மாறிவிடுகிறது. எஸ்தர் ராஜாத்தியும் யூத ஜனங்களும் அந்த மொர்தெகாயும் அழியப் போகிறான் என்று சொல்லப்பட்டது செய்தி. இந்த ஆமானினாலே தூக்குமேடை செய்யப்பட்டது ஒரு செய்தி. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி ராஜாக்கு விருந்து பண்ணி இந்த யூத ஜனங்களை காப்பாற்றியது வரலாறு. இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்விலே பல தடைகள் வரலாம், ஆனால் ஆண்டவர் அதை வரலாறாக மாற்றுவார். என் கையில் இந்த நியூஸ் பேப்பர் இருக்குது. இந்த நியூஸ் பேப்பரில் தண்ணியை ஊற்றினா, பேப்பரில் தண்ணியை ஊற்றினா என்னாகும், பேப்பர் கிழிஞ்சு போகும். பேப்பர் கிழிஞ்சு போகும்ல? ஆமாம். சில வேளைகளில் நம்முடைய வாழ்வு கிழிந்து போக வேண்டும், நாம் அழிந்து போக வேண்டும் என்று சிலர் விரும்பலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்மளை அழிய விடவே மாட்டார். எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எஸ்தர் ராஜாத்தியை, மொர்தெகாயை ஆண்டவர் பாதுகாத்தார். வாலிப தம்பியே தங்கையை, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு சோதனைகள் வரலாம். நான் ரொம்ப கோபப்படுற காரணம் என்ன தெரியுமாயா, அவங்க செய்த துரோகம்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். சிறு வயதிலிருந்து நான் பார்த்த இந்த காரியம் என்னை இந்த துர்குணனாக அல்லது கோபக்காரனாக மாற்றிட்டதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எஸ்தருடைய பொறுமை வரலாறாக மாற்றியது. உங்கள் வாழ்வில் உங்களை வரலாறாக மாற்றுவார். ஒருவேளை இந்த பேப்பரில் உள்ளே போன அந்த தண்ணி திருப்பி வருது பார்த்தீங்களா, திருப்பி என்ன செய்கிறது, வருகிறது. திருப்பி வந்துட்டா. இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கூட எதுவும் சேதப்படாமல் பாதுகாப்பார். உங்கள் கோபம் உங்களை அழிச்சிரும். ஆனால் எஸ்தரின் பொறுமை
அங்கே என்ன செய்ததுன்னா யூத ஜனங்களை வாழ வைத்தது, எஸ்தரை வாழ வைத்தது. நீங்களும் வாழ்வீர்கள், பிறரை வாழ வைப்பீர்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, கடவுள் உங்களை கொண்டு பிறரை வாழ வைப்பார். வலது கருத்தை தீர்த்தத்தில் வச்சு சொல்லுவோம், ஆண்டவரே என் துர்குணத்தை, என் கோபத்தை மாற்றி போடுங்க, நான் பிறரை வாழ வைக்க எனக்கு அனுகிரகம் செய்யுங்க. 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். காயினின் கோபம் அவனை கொலைகாரனாக மாற்றியது. யோசேப்பின் அன்பு அவனை அரியணையில் அமர்த்தியது. மோசேயின் கோபம் அவனை கொலைகாரனாக மாற்றியது. மனமாறிய மோசேயின் சாந்த குணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக மாற்றியது. ஆமானின் கோபம் அவனை அழித்தது. ஆனால் எஸ்தரின் பொறுமை யூதர்களுக்கு வாழ்வளித்தது. இன்றைக்கு நீங்களும் பிறருக்கு வாழ்வளிக்க ஆண்டவர் விரும்புகிறாரு. கோப குணத்தை விட்டுருங்க. ஆங்கர் மேனேஜ்மெண்ட் நமக்கு வேணும். ஒருவேளை டாக்டர் ஜூலியட் அவர்கள் சொன்னது போல், நீங்கள் கோபம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு சில காரியங்களை செய்யலாம், அல்லது பொறுமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த கோபம் என்கின்ற இந்த துர்குணத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். உங்கள் அம்மாவை நேசிங்க, அப்பாவை நேசிங்க, சகோதர சகோதரிகளை நேசிங்க, பாட்டி தாத்தாவை நேசிங்க, உங்கள் சிநேகிதர்களை, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் அன்பாக பொறுமையாக பேசுங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய சன்னிதானத்தில் வர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கின்ற கோபத்தை நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. எங்களுக்குள்ளே இருக்கின்ற தீங்கான குணத்தை நீங்கள் மாற்றி போடுங்க, வெறுப்புகளை மாற்றி போடுங்க. எங்களுடைய இயலாமையில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சில வேளைகளை நாங்கள் கோபப்பட்டுறோம் ஆண்டவரே. நாங்கள் கோபப்படாதபடிக்கு உம்முடைய சார்ந்த குணத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த யோசேப்பை போல எங்களுக்கு சார்ந்த குணத்தை தாங்க, மோசை போல எங்களுக்கு சார்ந்த குணத்தை தாங்க, எஸ்தரை போல சார்ந்த குணத்தை தாங்க. சரித்திரத்தை மாற்றி எழுதுகிறவர்களாக அப்பா, நாங்கள் சரித்திரத்தில் இடம்பெறுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஜெபிக்கின்ற அருமையான தம்பி தங்கைமாரை நீங்கள் ஆசீர்வதிங்க. இவர்களுக்குள்ளே இருக்கின்ற துர்குணங்கள், இவர்களுக்குள்ளே இருக்கின்ற கோபம் அகன்று போக உம்முடைய அன்பு இவர்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. உம்முடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து உம்முடைய அன்பினாலே வழி நடத்தப்பட அனுகிரகம் செய்யுங்க. நீர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு வந்தீங்க, நீங்கள் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து எங்களை நேசித்து இம்மட்டும் அப்பா எங்களை எவ்வளவாய் எங்களை நேசித்து உங்கள் ஜீவனே சிலுவையில் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்களும் கூட பிறரிடத்துல அன்பு காட்ட, பிறருக்காக பெரிய காரியங்களை செய்ய அப்பா, பிறரிடத்துல இருந்து அன்பை எதிர்பார்க்கின்ற நாங்கள் பிறருக்கு அன்பு செலுத்த அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்போம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமேன். அருமையான தம்பி தங்கைமாருக்கு மீண்டுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம் காத்திரு.